அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயயோகம் யோகா ஆசிரியர், ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம். இந்த பதிவு என்னென்னா, ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரை நான் கேட்டேன். விஜய் ஆட்சி அமைதி பார்த்து கேட்டோம். அவர் எதுவுமே பதில் சொல்லாத போயினே இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடு ஆரோக்கியத்தன்மை கட்டதாகவும் அசிங்கத்தை நோக்கியும் போய் கொண்டு இருக்கிறது நல்லா தெரியும். இதில் நேற்று வரல தீய சக்தி அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தாங்க அங்கே போய் ஒரு 4 சீட் 5 சீட் அவங்க கூட்டணியிலேருந்து கிடைக்கிறோன்னு அங்கே போய் நின்று பேசுகிறாரு. இதையே மக்களால் ஒன்றும் ஜீர்ணிக்க முடியல, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. இப்படி இருக்கும்போது இது மாதிரி நீ நேற்று வரல தீய சக்தின்னு சொல்லிட்டு அங்கே போய் கூட்டணிக்கு ஆதரவு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பேசி அதை பற்றி பேசக்கூடிய காலகட்டத்தை அதிமுகக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு அதில் ஒரு 30 பேர் பிரச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு தாட்டம், அதை பற்றி மட்டும்தான் பேசுகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுட்டீங்க. அப்போது இது இப்போ அதிமுக கிட்ட கூட ஆதரவு கேட்கலாம், அதனுடைய கட்சிக்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கலாம் ஒரு முறையாக. அதில் ஒரு பாகுபாடு பண்ணி பிரச்சனை பண்ணி, ஏன்னா அங்கே ஒரு எல்லாருடைய மனநிலை கர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இப்போ இதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையும் ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்துதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியப்படுத்தலையா இல்லை தெரிய முடியலையா, அவரால் புரிஞ்சிக்க முடியலையான்னு புரியல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? எதை சொல்ல முடியும்? எதையும் சொல்ல முடியாது. என்னடா இப்படி இருக்குனாலும் நம்ம எது சொன்னாலும் தப்பாக போயிடுமோன்னு கூச்சப்படுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஏன்னா நானே தாவக்கையில் ஒரு ஆன்லைனில் மூலிமா அந்த நம்பராக உறுப்பினராக சேர்ந்தேன். அந்த உறுப்பினர்லேருந்து நான் கட்சியிலேருந்து வெளியில் வந்துடுறேன். நான் அதுபோல் குட்டீஸ்களாக நீங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஜய் அங்கிள் கட்சியிலுடைய தொடர்புகளை நீங்கள் அந்த மற்றவங்களுக்கு ஓட்டு கேட்குற விஷயங்களாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் விஜய் யோகா அங்கிள் சொன்னார்னே சொல்லுங்கள் விஜய் அங்கிள் கிட்ட, ஐயா விஜய் அங்கிள் ஐயா, நீங்கள் 50 ஆண்டுகள் வரலும் அரசியலை பற்றியே பேசாமல் படிப்பறிவு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு துறையில் நல்ல உச்சநிலை அடையிறதுக்காக நீங்கள் அரசியல் பற்றியே பேசாமல் 50 ஆண்டுகளாக இருந்தீங்க. எங்களை மட்டும் 5 வயது 10 வயதுக்குள்ளே குட்டீஸ் நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, தாத்தா கிட்ட கேளுங்க, எங்கள் அரசியல் எங்கள் வாழ்க்கையில் இழுத்து விட்டு பண்ணாதீங்க, எங்களை தூண்டாதீங்க, எங்கள் மனநிலை கெடுக்காதீங்க அப்படின்னு விஜயங்கள் கிட்ட சொல்லி இனிமேல் அந்த அரசியலை பற்றியே பேசுங்க. அதே போல் நண்பா நம்பிஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது கட்சியினுடைய நிலைப்பாடு சரியாக இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு புரியும் போது இந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஏன்னா கட்சியிலேருந்து வரதுனாக்கா இன்னொரு கட்சியில் போய் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வேறு எந்த கட்சியும் கிடையாது, நான் அதிமுக கிடையாது, திமுக கிடையாது. சரி, ஆனால் விஜய் வந்தாருனாக்கா கொஞ்சம் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்களன்றதுக்காக தான் அதில் சேர்ந்தேன். அது ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னும் போது கட்சி விட்டு வெளியே வராங்க, இன்னொரு கட்சியில் போய் சேரணும்னு அவசியம். அதுபோல் நீங்களும் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அதை நிலைப்பாடு. ஏன்னா அவர் ஒரு சரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாரானே புரியல. விஜய் அப்படியே ஒரு மோல்டு மாதிரி இருக்கிறார். மோல்டு மாதிரி அதை ரசிக்கிறாரான்னு புரியல. இல்லைனா ஒரு மன ஆலோசகரை கூட அவர் சந்தித்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த கட்சியிலேருந்து விலகிக்கிறேன். நான் பொறுப்பெல்லாம் பெருசாக கிடையாது. ஆன்லைனில் உறுப்பினராக இருந்தவள் தான். அதுபோல் நீங்கள் விலகும் போது விலகுங்க. விலகுனா இன்னொரு கட்சியில் தான் போய் சேரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தனி மனிதனாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.